ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ மஞ்சு vlogs. சம்மர் வந்துருச்சு. வெயில் பாருங்க கொளுத்தி கொண்டு இருக்கிறது இங்கே நியூ ஜெர்சியில். பட் இன்னும் பர்ஃபெக்டான சம்மர் வரல. இப்போ தான் அப்படியே லைட்டாக ஏற்றி பார்க்குறாங்க. ஸோ என் தலையிலலாம் பார்த்தீங்கன்னா சம்மர் வந்ததுனால தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற சீசனே அதுதான். நம்மளனாலே ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ணணும்னா இந்த சீசனில் தான். ஸோ சம்மர் வந்துருச்சுன்னா அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச சீரீஸ் கமெண்ட் ஃபுல்லாக எப்போதும் மிஸ் பண்ணாமல் வர்றது வந்து நம்ம கார்டன் சீரீஸ் வச்சு. அதுவும் என்னென்ன பிளான்ஸ் இந்த வருஷம் நீங்கள் வாங்குறீங்க, போன வருஷத்தோட பிளான்ஸில் எது எது உயிரோடு இருக்குது எல்லாமே கேட்க சொன்னீங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் நம்மளோட சம்மர் சீரீஸ். நம்ம இன்னைக்கு காலையில் கொஞ்சம் ஒரு வீடு பக்கத்தில் இருக்கிற ஒரு நர்சரியில் வந்து கொஞ்சம் ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க, எஸ்பெஷலி ஃபார் இந்தியன் வெஜிடபிள்ஸ். அந்த விதைங்க எல்லாம் ஆனால் நமக்கு ரொம்பலாம் அதில் வாங்கலை, விதை இல்லை பிளான்ட்டாகவே இருந்தது. நம்ம ரொம்பலாம் அங்கே வந்து வாங்கலை, ஓரளவுக்கு நமக்கு தேவையானது மட்டும் வாங்கிக்கிட்டோம். பட் அதை தவிர்த்துட்டு ஸ்ப்ரிங் சீசன்லேயே ஸ்ரீதர் வந்துட்டு கொஞ்சம் விதையெல்லாம் போட்டு வச்சு அதெல்லாம் நல்லா வளர்ந்து இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து அதை நம்மளோட கார்டன் பெட்டில் வந்து நட்டு வச்சுட்ருக்கிறாரு. ஸோ வாங்க இதோட சம்மர் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் வந்து நிறைய புது புது விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறோம். நம்ம போன வருஷம் அந்த ட்ரெல்லிஸ் எல்லாம் போட்டோம் இல்லையா, ஸோ அதில் இந்த வருஷம் தான் நீங்கள் வந்து ரோஸ் எல்லாம் நட்டு வச்சுட்டோம். நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். எல்லாரும் உங்களோட சம்மர் சீரீஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்கம்மா. இந்த வருஷம் வந்துட்டு நீங்கள் என்னென்ன பிளான்ஸ் நட போகிறீங்க, போன வருஷத்தில் வந்துட்டு எது எது தாக்கு பிடிச்சது வின்டரில் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் வீடியோவாக ஷேர் பண்ணுறோம் சரியா. இந்த வருஷம் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கிறோம், ஆனால் அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ நம்ம கார்டன் அப்படியே தான் இருக்குது பாருங்கள். போன வருஷம் ஸ்ரீதர் பில்ட் பண்ணதில் 1-2 ஸ்டிக்ஸ் மட்டும் நல்ல ஸ்னோ விழுந்துச்சு, அதுக்கப்புறம் நல்ல காற்றெல்லாம் அடித்ததில் 1-2 ஸ்டிக்ஸ் மட்டும் விழுந்துருந்தது. பட் அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. உள்ளே மட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிறைய கிராஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணுற டைம் வந்துருச்சு. இவ்வளோ நாள் வளரல, இப்போ நம்ம ஸ்ப்ரிங் முடிஞ்சு சம்மர் வந்ததுனால வளரல. இப்போ கடன்னு வளர்ந்துருக்குறாங்க. ஸோ நம்ம நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம போன வருஷம் நம்ம வீட்டில் இருந்த பிளான்ஸில் நம்ம பேஸ்மெண்ட்டில் நிறைய எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் எதெல்லாம் சர்வைவ் ஆச்சு, எதெல்லாம் காலி ஆச்சு? மல்லிப்பூ போயிடுச்சு, வாழை மரம் ஒன்று போச்சு. மல்லிப்பூ எதனால போச்சு தெரியல, நல்லா வந்துட்டு இருந்துச்சு காஞ்சி. பட் இந்த போன வருஷம் அதாச்சும் நம்ம இந்த வின்டர் வந்தது பாருங்கங்க, ரொம்ப வேர்ஸ்ட்டு. ஒவ்வொரு நாளுமே வந்து ஜாஸ்தி, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டாக. ஆக்சுவலாக அது சர்வைவ் பண்ணியிருக்கோம், ஆனால் தெரியல எந்த காரணம். ஆமாம், நல்லா பூத்துட்டு இருந்துச்சு, நல்லா கோல்ட் ஆயிடுச்சு. இது செம்பருத்தி ரெண்டுமே போயிடுச்சு. வாழை ஒன்று போயிடுச்சு. ஆக்சுவலி எண்ட் ஆஃப் வின்டர் வரைக்கும் இருந்துச்சு. அந்த கடைசி டைம்ல ரொம்ப ஜாஸ்தி கோல்ட் ஆயிடுச்சு பாரு. அந்த டைம்ல தான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான டெம்பரேச்சர் இருக்குங்க. அதனால பிளான்ஸ், ஆமாம், பிளான்ஸ்க்குமே அது சர்வைவ் பண்ணவே முடியல. பட் இந்த தடவை ரொம்ப காஷியஸாக, போன தடவை பண்ண தப்பாக பண்ணலை. போன வருஷம்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்கிறதுனால ஸ்ப்ரிங்லேயே வந்து நிறைய பிளான்ஸ் வெளியே எடுத்து வச்சோம், அதனாலலாம் கெட்டு போச்சு. பட் இந்த தடவை நம்ம அது பண்ணலை. ஆனாலுமே குளிர் தாங்க முடியாமல் நிறைய செத்து போயிடுச்சு. அப்புறம் நம்மளோட அது பேர் என்ன, முருங்கை மரம் சேம் தான். போன வாட்டை வச்ச மாதிரி சீக்கிரமாக எடுத்து வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஃப்ரீஸ் டே 2 வாட்டை ஃப்ரீஸ் டே வந்துடுச்சு. ஸோ ஒரு முருங்கை போச்ச மாதிரி தான் தெரியுது. பட் சொல்ல முடியாது, அந்த ஒருக்கு பாருங்கங்க, தெரியுதா, சொல்ல முடியாது. திடீர்னு வந்தாலும் வரலாம், பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் போன மார்க்கெட், ஃபார்மர்ஸ் மார்க்கெட் பக்கத்தில் இருந்தது நர்சரி கார்டனில் ஒரு சின்ன முருங்கை மரம் மட்டுமே $10 அப்படின்னாங்க. அதில் எதையும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்னமோ சின்னதாக இருக்குது. பட் நம்ம வாங்கலை. நம்ம எல்லா வருஷமும் போகிற நர்சரி கார்டனுக்கு இன்னும் இந்த வருஷம் போகலை. ஒரு மேபி நெக்ஸ்ட் வீக் போகலாம்ல, அப்போ வேணால் போயிட்டு வரலாம். ஓகே, சரி, நம்ம இப்போ என்னமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்? ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணுறோமா இந்த வருஷம்? எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம்? அப்கிரேட் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, அங்கே கீரை போட்டிருக்குது, அதில் ஃபுல்லாக அதில் இல்லைம்மா, அந்த கடைசி இல்லையா, அதில் கீரை போட்டிருக்குது. இன்னைக்கு கூட சிகப்பு கீரை வச்சுருந்தாங்க, ஆனால் தெரியல, அது ரூட்ஸு அது எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரியே இருக்குது, நம்ம வாங்கலை. அதில் தக்காளி போட்டிருக்கு. இது ஃபுல்லாவா? ஆமாம், அது ஃபுல்லாகவே தக்காளி. ஓகே, இதில் பீன்ஸ் போட்டுட்ருக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பர்பிள் பீன்ஸு.
இங்கே கொஞ்சம் பீன்ஸோட விதை நட்டி வச்சுருக்கேன். ஆனால் அணில் வந்துட்டு தோண்டி சாப்பிட்றது. ஸோ எத்தனை இருக்குது இல்லையோ எனக்கும் தெரியல, வந்தால் தான் தெரியும். 1-2 வருது. அப்புறம் போன வருஷத்தோட பச்சை மிளகாய் சர்வைவ் ஆயிடுச்சு. ஆமாம், ஆனால் அது கம்பு கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல. நான் எதுலேயோ படித்தேன், பச்சை மிளகாய் வந்துட்டு எடுத்து நீங்கள் உள்ளார வச்சிட்டிங்கன்னா சர்வைவ் ஆயிரும்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்லா அந்த பஜ்ஜி மிளகாய் மாதிரி. ஆமாம், அதுவா? ஓகே. ஸோ அது 2 செடி எடுத்து வச்சுருந்தேன். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அது வந்துருச்சு. அப்புறம் இந்த வருஷம் போட்ட விதையில வந்துட்டு பர்பிள் பீன்ஸு, அப்புறம் பீன்ஸ்லேயே ஒரு 5 பர்பிள் பீன்ஸ்னா என்னது? அந்த நீளமாக இருக்கிற பீன்ஸா? பீன்ஸ் வந்துட்டு பர்பிள் கலரில் உள்ள விதை அந்த இது பீனேவா? மேலே இருக்கிற ஸ்கின் வந்துட்டு பர்பிள். நம்ம ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் ஒரு ஃபார்மில் போய் பறிச்சுட்டு வந்தோம். அதுமா நீட்டமாக பர்பிள் கலர்ல இருந்து இல்லையா? நீட்டமாக இல்லை, நார்மல் பீன்ஸ் மாதிரி தான். ஆனால் கலர் வந்துட்டு பர்பிள் பீன்ஸ் இருக்குது. அப்புறம் நார்மல் பீன்ஸ், ஸ்ட்ரிங் பீன்ஸ் வந்துட்டு. ஸோ இந்த வாட்ட பீன்ஸ் வந்துட்டு ஒரு 4 வெரைட்டி பீன்ஸ். ஸோ அவரைக்காய், அதெல்லாம் அவரைக்காய், அப்புறம் லாங் பீன்ஸ் அதில் இருக்குது. அவரைக்காய் கூட என் ஃப்ரெண்டு யாரோ செடி கொடுத்தாங்க. அதில் 2-3 செடி தான் அவரைக்காய் வந்திருக்குது, மிச்சது வரல. இதெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரிங்கோட பாதியில் இருக்கும் பாருங்கள், அப்போல்லாம் நட்டு வச்சுருந்தாரு. அதெல்லாம் இப்போ பாருங்கள் முளைச்சி இருக்குது. இனி நம்ம வந்து இந்த கார்டன் பெட்டில் திருப்பி அந்த வேலை தான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கிறார். இதை எடுத்து தொட்டியிலேருந்து எடுத்து பெட்டில் மாத்துறார். சொரக்காய் அந்த இது இல்லையா? சொரக்காய் இந்த வருஷம் என்னமோ சொரக்காய் போடலான்னு சொல்லிட்டு சொரக்காய் போட்டிருக்குது. போன வருஷம் நம்ம அதில் வெள்ளரிக்காய் போட்டிருந்தோம். வெள்ளரிக்காய் விதை நான் இது வரைக்கும் 2 வாட்டி நட்டி வச்சிட்டேன், வரவே மாட்டேங்குது. பார்க்கணும் பேசாமல் அந்த ஃபார்மில். போன வருஷம் நம்ம வீட்டில் வெள்ளரிக்காய் நிறைய வந்தது, சூப்பராக வந்தது. கடைசியில் தான் 1, 2, 3 எல்லாம் வந்து அப்படியே சோர்ந்து போன மாதிரி இருந்தது. பட் சீசன் நடுவுலலாம் நல்ல சூப்பரான காய் கொடுத்தது. அண்ட் வெண்டைக்காய் என்ன ஆச்சுப்பா? வெண்டைக்காயும் போட்டிருக்கேன், இன்னும் வரல. ஓகே. ஸோ நம்ம போன வருஷம் பெட்டில் எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். இந்த பின்னாடி இதில் நம்ம வெண்டைக்காய் போட்டிருந்தோம்ல, அதில் பண்ண வேண்டாமா? அது பண்ணணும், இன்னும் தோண்டி. எங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. நம்ம வெளியில் இருக்க கிராஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் ஒருக்கிட்ட விட்டுருக்குறோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு அவங்க ஃபுல்லாக கிராஸ் கட் பண்ணிட்டு போவாங்க. பட் இதுக்குள்ளாடி இருக்க பாருங்க, நம்ம ஃபென்ஸ் போட்டிருக்கிறோம்ல, இந்த ஃபென்ஸ்க்குள்ளாடி நம்ம வந்து கட் பண்ணணும்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்காக. ஆனால் அதை விட வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கிராஸஸ் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே அந்த எட்ஜஸ் கிடைக்கும். அதுவுமே எக்ஸ்பென்சிவ் தான் நினச்சிக்கோங்க. ஆனால் நம்ம ஒன் டைம் வாங்கிக்கிட்டோம்னா அப்பப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஒன்று இருந்தது, ஆனால் அது போயிடுச்சு, ஸ்பாயில் ஆயிடுச்சு. அது ஏதோ ஒன்று பிளாக் ஐட் பீஸ் தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியலம்மா. ராஜ்மா இல்லை, பிளாக் ஐட் பீ ஒயிட் கலரில் இருக்கும், பிளாக் கண்ணு மாதிரி இருக்கும்ல. லோபியா அதே தெரியல. எது லோபியாவோட செடி ஒன்று தான் வந்திருக்குது. 3 விதை போட்டேன், 1 தான் வந்துச்சு. போட்டுட்ருக்குறீங்க? இது மென்யூர், பீனட்ஸோட டப்பா. நானும் என்னது எல்லாமே ஓகே தாங்க. எல்லாம் அவ்வளோ டைம் உட்காந்துட்டு இதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த ஜந்துகள் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த ஸ்குரில் தான் பண்ணுறது முடியல. அதை என்ன பண்ணுறதுக்கிட்டே புரிய மாட்டேங்குது. விதைய போட்டு வச்சது எல்லாத்தையும், அந்த விதை எல்லாத்தையும் சாப்பிட்டு வெளியே எடுத்து. எத்தனை விதை இப்போ போயிருச்சோ என்னமோ தெரியல, எனக்கு 2-3 தான் வருது. அதுக்கு உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோவில் எடுத்துட்டு வெளில சாப்பிட்டு போட்டு ஆமாம் கமெண்ட்டில் போடுங்க. இந்த அணில் மானு கூட நம்ம வந்து இப்போ பரவாயில்ல, அவங்களுக்கே புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வரமாட்டேங்கிறாங்க, உள்ளாடி வரல. நம்ம ஃபென்ஸ் இருக்கிறதுனாலே அந்த உள்ளாடி வரல. பட் இந்த அணில், ரக்கூன்ஸ் இவங்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் இருக்குங்கிறது ப்ளீஸ் போடுங்க. நாங்களும் ஒரு சில பேர் மிளகா பொடி போட்டு வைக்க சொன்னாங்க. திருப்பி அந்த இருக்குது பாருங்கள், அந்த காத்தாடி, அதை போட சொன்னாங்க. பெபிள்ஸு, எதுக்குமே அசர மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒரு வழியில் உள்ளாடி வந்துட்டு பூந்துட்டு வந்துடுது. இன்னைக்கு நம்ம வேற பிளான்ஸ் ஒன்றும் வாங்கலல்ல. பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா, நம்ம ஊர் பச்சை மிளகா இருக்குல்ல, அது. பச்சை மிளகா, அப்புறம் 2 தக்காளி செடி வாங்கினோம். அங்கே ஃப்ளமிங்டனில் நம்ம வேற என்னமோ வாங்கினோம்ல, பச்சை மிளகா, இன்னொன்று பாவக்காய் வாங்கிட்டு வந்தோம். ரைட். போன வருஷம் நம்மக்கிட்ட அது பேர் என்னது, ஆரிகானோ லீவ்ஸ், அந்த ஸ்லேட் இலை இருக்கும் இல்லையா, அது இருந்தது. இந்த பாப்பாங்களுக்கு ஜலதோஷம் வந்ததுனால அம்மா அந்த ஒவ்வொரு இலையாக எடுத்து அந்த செடி ஃபுல்லாகவே போயிடுச்சு. அதனால் இந்த வருஷம் நம்ம அது வாங்கலான்னு போயிருந்தோம், அங்கேயும் இருந்தது. பட் இலையெல்லாம் காஞ்சிருந்தது, ஸோ அது வாங்கலை. அது நம்ம நெக்ஸ்ட்டு நர்சரி கார்டனில் போகிறப்போ நம்ம வாங்கிக்கிற வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக நம்ம தொட்டியில் இருக்கிறத எடுத்து
நம்ம இந்த கார்டன் பெட்டில் பிளான் பண்ண போகிறோம். ஸோ வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இது இன்னும் கடன் வந்துருங்க, வெயில் நல்லா அடிக்கிறதுனால எல்லாமே வந்துடும். பட் இந்த வருஷம் கொஞ்சம் நம்ம பூக்கள் நிறைய வருது என்னம்மா இல்லை, மேலே வச்சுருக்குறோம். இந்த மதர்ஸ் டேக்கு எனக்கு வந்துட்டு போன வருஷம் ரெட் கலர் ஹைபிஸ்கஸ் வாங்கி கொடுத்தாங்களா செம்பருத்தி, இந்த வருஷம் வந்துட்டு எல்லோ கலர், எல்லோ அண்ட் எல்லோவிஷ் ரெட்டு, அதுவும் ஆமாம் எல்லோவிஷ் ஆரஞ்சிஷ் எல்லோ ப்ளஸ் ரெட் இருக்குது. அதெல்லாம் பூ கொஞ்சம் வெரைட்டிஸ் கொஞ்சம் நிறைய வச்சுருக்குறோம். அந்த ட்ரெல்லிஸோடது தாங்க, அது வந்து இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம். பட் ஒன்ஸ் அதை ஸ்ரீதர் பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். போன தடவை மெஷர்மெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டோம்லாமா இல்லையா? இல்லை, பட் இந்த தடவை நம்ம ட்ரெல்லிஸ் செட் பண்ணுறப்பவே நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் சரியா. என்ன எப்படி வாங்கினாங்க இதெல்லாம் இன்றைக்கி வாங்கினதுல தான் நம்ம லோஸில் தான் வாங்கினோம். பட் அதை எப்படி பில் பண்ணுறாங்க, பக்கத்தில் அதுக்கு மேலே க்ரீப்பர்ஸ் மேலே படர்ந்து வளர்கிறதுக்காக ரோஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறோம். ஆல்ரெடி பில்ட் பண்ணது எது இன்றைக்கி வாங்கினது தானே? ஆமாம், இன்றைக்கி வாங்கினது வந்துட்டு ஏற்கனவே பில் பண்ணது. பட் போன வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அதெல்லாம் வந்துட்டு ஸ்ரீதரா தான் பில் பண்ணார். பட் எதுக்காக நம்ம இந்த தடவை வந்துட்டு பில் பண்ணது நம்ம வாங்கணும் அதெல்லாம் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் தனியாக ட்ரெல்லிஸ் வீடியோவே நம்ம போடுறோம். ஸோ யா ஒன்று வந்துட்டே இருக்கோம். வேறு ஏதாச்சும் இருக்குதாம்மா? மண் எங்கே வாங்கினீங்க இந்த வருஷம்? லோஸ். விலை எப்படி இருக்குது? விலை எப்படி இருக்குது போன வருஷத்தோட இந்த வருஷம்? சேம் ப்ரைஸ் தான். ஓகே, ஆஃபரில் இருக்கும்போது வாங்கிக்கணும் அவ்வளோ. நம்ம வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா மேன்யூர் இந்த வருஷம் வாங்குறோமா? இந்த மேன்யூர் தான் காஸ்கோலேருந்து வாங்கணும். ஓ சரி, நம்ம மாட்டு சாணி அது வாங்கணும், திருப்பி வந்துட்டு அந்த பாட்டிங் சாயில் வாங்கணும். அதை தவிர்த்துட்டு இன்னொரு மேன்யூர் இப்போ காஸ்கோவில் இருந்துட்டு ஆயில் இந்த வாட்டை ஜாஸ்தி வாங்கலை, வெறும் ஃப்ளவர் போடுறதுக்காண்டி பாட்டிங் சாயில் மட்டும்தான் பிஜேஸ்லேருந்து வாங்கணும். பட் அதர்வைஸ் நிறைய வாங்கலை. நீங்கள் ஒரே கடையாக பார்க்காம ஒரு 4-5 கடையாக போயிட்டு அதோட விலையை கம்பேர் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி தான் ஸ்ரீதர் வாங்கிட்டு வராரு. ஒரு நாள் பிஜேஎஸில் போய் விலை பார்ப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு நாள் லோஸில், திருப்பி ஏதாச்சும் நர்சரி கார்டனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்து கம்பேர் பண்ணி. இப்போ மெமோரியல் டே அதெல்லாம் வருதுல்ல, அதனால் கொஞ்சம் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்து வாங்குங்க. அவ்வளோதான். மண்ணு கூட வாங்கிடலாம். பட் பிளான்ஸ் தான் என்ன விலையாக இருக்குது. சின்ன பிளான்ஸு சின்ன விதை வச்சுருக்காங்க. $7 வெரைட்டி தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. $7 $8. அதில் இலையும் ஒன்றும் இல்லை, வேர்லையும் ஒன்றும் இல்லை, வெறும் குச்சி மட்டும் தான் நிற்கிது. இல்லை எடுத்துகிட்டு போங்க, வீட்டில் போய் நல்லா வளருங்கிறாங்க, தெரியலை. சரி ஓகே, வேறு ஏதாச்சும் வேணுமா? அவ்வளோயா? சரி ஓகே, அவர் நடட்டும். இன்னும் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி ஆகிறதுக்கு முன்னாடி அதை நட்டால் மட்டும்தான் வர முடியும். இனி டெய்லி பிளான்ஸ் வாட்டர் பண்ணுறது என்னம்மா நான் உயிரோட இருக்க. இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு வெயிலும் நல்லா ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா ஸ்னோ நல்லா விழுந்துருக்குல்ல, ஸோ வெயில் கண்டிப்பாக இருக்கும். பார்ப்போம். அவ்வளவுதான் நம்மளோட கார்டன் செட்டப். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய் பாய் பாய். ஸ்மால் சில்லி இருக்குது, மைல்டு சில்லி இருக்குது. மைல்டு வாங்குவோம். இது பெப்பர் வேண்டாம். 2 பெப்பர் வருது, அதுக்கு போயிட்டு அவ்வளோ பெப்பர் வாங்குவோம் இல்லை வேண்டாம்? பெப்பரா மிளகாவா? அதான் சில்லி இல்லைம்மா, அப்புறம் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒன்று இது எவ்வளவு? $7.99. ஓ இல்லை தெரியல இது, பட் அவ்வளோதான் நினைக்கிறேன். How much are chilies? $6.99. Everything is $6.99, but some of them like Karela, long squash, round squash, those are $7.99. எவ்வளோ வேணுமாம்மா? ஓ இன்னைக்கு இது போட்டிருக்கானா? 5 for $10. பக்கத்தில் இருக்கிறது என்னதுமா? ரெட் கலரில் ரெட் மல்ச்சா? ஓ இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஆஹா, இது 5-10 போதுமா? வேற எங்கே வேணாமா? வேணும், ஆனால் இப்போ போதும். ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக மண், மல்ச்சு, திருப்பி அதுக்கு தேவையான இது காரில் வருமா?
இல்லை நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இங்கே 5 போட்டுட்டு அதுக்கப்புறம் 5 வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதான். பேசாமல் 2 காரையும் எடுத்துகிட்டு வந்திருக்கலாமா? இல்லைன்னா 5 மட்டும் இப்போ வாங்கிட்டு போயிட்டு திருப்பி வந்து வாங்கி 10 நிற்குமான்னு டவுட்டு தான். சாயில் இன்னைக்கு எவ்வளவு? எல்லாம் அதான் நிறைய பெரிய பெரிய பேக்காக எடுத்துகிட்டு போனாங்க. ஓ அதுவுமே விலை தான் போட்டிருக்காமன்மா. இல்லை அது மலிச்சுப்பா. கார்டன் சாயில் 998 இல்லை ஒன்றும் இல்லை. ஆமாம் பிடிச்சிக்கோ. அவ்வளோ நல்ல குவாலிட்டி. இருடா $25. ஸோ லோவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு தான் கொஞ்சம் பிளான்ஸ் இருந்தது. நான் கொஞ்சம் ரம்ப இலை, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்லேட் இலை இருக்கும்ல, அதெல்லாம் தேடி வந்தேன். பட் அது எதுவுமே இன்றைக்கி அவைலபிளாக இல்லை. பீக் சம்மரில் ஜூன் மாதத்தில் வாங்கினாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து அந்த கார்டன் சீரீஸ் அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் விட்டு நான் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம ஒரு ட்ரிப்புக்கெல்லாம் போயிருந்தோம், அதோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு உங்களை எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.